நீங்கள் வடச்சென்னை டீகோடிங் பார்க்கலாம். வடச்சென்னைன்னு சொன்னதும் படத்தை பற்றி பேச போகிறோன்னு நினச்சாதீங்க. இது எங்களோட வாழ்க்கை. வடச்சென்னைன்னு சொன்னாலே எல்லார் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறது அழுக்கு, குப்பம், நாத்தம், ஏழை, கொஞ்சம் ரவுடிசம், அசிங்கமான வார்த்தை அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி எங்கள் மக்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. வெள்ளைக்காரங்களோட அடிமை ஆட்சியிலேருந்து நம்ம எல்லாம் வெளியே வந்துட்டோம்னு நினச்சின்னு இருக்கோம். ஆனால் இன்னமும் எங்களை அடிமையாக தான் வச்சுன்னு இருக்காங்களே. சாதாரண மழை வந்தால் கூட அடையாறில் கனமழை, வேலைச்சேரில் இடுப்பளவுக்கு தண்ணின்ட்டு நியூஸு ஃபஸ்ட்டே வருது தவிர, இங்கே குடிசையே அடிச்சுன்னு போனாலும், படிக்கிற நோட்ஸ் புக்கை இழந்து போனாலுமே நியூஸில் ஒரு ஒன்லைனாக தான் வந்துட்டு போகுது. இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்கூலில் எல்லோரும் சமம்னு சொன்னால் எங்கே யூஸு? எங்கள் ஊர்லேயும் திறமையானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃபுட்பாலாக இருக்கட்டும், கபடி, டான்ஸு, ஏன் இதெல்லாம் ஒரு ஆள் பெரிய ஆள் ஆக முடியுமா அப்படின்றதுல கூட எங்கள் கெத்தை நாங்கள் காட்டியிருப்போம். வியாசை தோழர்கள்னு ஒரு ஆர்கனைசேஷனை வச்சு பசங்களுக்கு கல்வி அறிவு மட்டும் இல்லாமல் பகுத்தறிவையும் சேர்த்து சொல்லி தந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஜே, கேரம்னு கலைத்துறைன்னு மட்டும் இல்லாமல் கல்வித்துறையிலையும் எங்கள் பசங்க எங்கள் கெத்தை காட்டிட்டு தான் இருக்காங்க. இங்கே திறமை இல்லாமல் யாரும் மேலே வரவும் முடியாது. எங்களை மாரி டேலண்ட்டு இங்கே வேறு யார்கிட்டையும் கிடையாது. எல்லோரும் நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம ஏரியா பேரை சொல்கிறதுக்கே யோசிக்கிறோம். ஆனால் நம்ம தான் நம்ம ஊரை மாற்றணும். அதுக்கு நம்ம தான் அதை பற்றி பெருமையாக சொல்லணும். வடச்சென்னைன்னா என்னன்னு தெரியாமல் தப்பாக பேசுகிற நீங்கள் எங்கள் ஏரியாவில் வந்தால் கூட உங்களை மதித்து உங்களை சாப்பாடு போட்டு தான் நாங்கள் அனுப்புவோம்.